டேட்டா டைப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், இன்னொன்று நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், நல், அன்டிஃபைன் இது எல்லாத்தையும் இந்த 5த்தையும் என்ன சொல்லுவாங்க? ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரிமிட்டிவ் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். நெக்ஸ்ட்டு பூலியன். பூலியன் பார்த்தீங்கன்னா லெட் கண்டிஷனில் பூலியன் பார்த்தீங்கன்னா ட்ரூ, ஃபால்ஸ் ரெண்டு வேல்யூ தான். ட்ரூன்னு கொடுக்கலாம், அதே மாதிரி கண்டிஷன் திரும்ப ரீஅசைன் பண்ணிவிட்டு ஃபால்ஸ்னு கொடுக்குறேன். அதை நான் கால் பண்ணுறேன். கமா கண்டிஷன் ஃபால்ஸ்னு வருதா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அன்டிஃபைன்டு. அன்டிஃபைன் நோ வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு வேல்யூவே அசைன் பண்ணலை அப்படின்னா அது வந்து அன்டிஃபைன் சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்து அன்டிஃபைன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அன்டிஃபைன் நீங்கள் டேட்டா கொடுத்துக்கலாம். இப்போ இதை நான் கால் பண்ணுறேன். கமா நோ வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா இப்போது ப்ரௌசரில் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே அன்டிஃபைன் வந்திருக்கா? 1.5 எக்மாஸ்கட் ஃபால்ஸு அன்டிஃபைன். ஓகேவா? ஸோ அன்டிஃபைன்னு ஒரு வேல்யூ இருக்குது தனியாக. இல்லை அன்டிஃபைன் வேல்யூ கொடுக்கல, ஒரு வேரியபிள் டிக்ளேர் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களோட கம்பைலர் வந்து அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்னா அன்டிஃபைன் தான் அசைன் பண்ணணும், சரியா? ஆனால் கர்சரை கொண்டு போனோம் அப்படின்னா எனின்னு இருக்கும். ஏன்னா என்னால் இதை ரீஅசைன் பண்ண முடியும். திரும்ப தனியாக டிக்ளேர் பண்ணிட்டேன்னா திரும்ப இனிஷியலைஸ் பண்ணி ஒரு வேல்யூ இதுக்கு அசைன் பண்ண முடியும். அதனால தான் எனின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நீ எந்த வேல்யூன்னு கொடுக்கலாம். பட் கம்பைலர் என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா அன்டிஃபைன் தான் எடுத்துக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன், லோட் பண்ணேன்னா அன்டிஃபைன் வந்திருக்கா?